அடியேனின் அன்பு அழைப்புக்கு இணங்கி அறிமுகம் சில மாதங்கள் என்றாலும் கூட அன்பை பகிர்ந்து கொண்டது ரொம்ப ஒரு ஆழமான நட்புன்னு சொல்லலாம். நம்ம நினைப்போம் அவருக்கு என்னப்பா ரொம்ப வசதியானவர், பிக் ஷாட்டு, விவிஐபி அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் அந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு புள்ளியில் நம்மளை சந்திக்க வைக்கும். அதெல்லாம் லௌகீக வாழ்க்கையில் இது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நல்ல சுப நிகழ்வு நடப்பதற்கு நீங்கள்லாம் இப்படி ஒருங்கிணைஞ்சு செயல்படணும். உங்கள் மூலமாக சில பேர்த்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அந்த வகையில் கல்வி செம்மல் முனைவர் ஜெயராமன் ஐயா அவர்கள் வாழ்த்தி பேச வருமாறு உங்கள் பலத்த கரவொலிக்கிடையே வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. தமிழ் சிந்தனை பேரவை ஸ்ரீ யோகோஸ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து நடத்தும் முத்தான 3ஆம் ஆண்டு குரு பயிற்சி யாகம். இந்த யாகத்திலே கலந்து கொண்டு அனைவரும் பயனடைய வேண்டும் என்று சகோதரர் ரமேஷ் குமார் அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே நான் இது போன்ற அரங்கத்திற்கு முதன்முறையாக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சீராகவும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்திருக்கும் நமது ராகு வாழ்க ரமேஷ் குமார் அவர்கள் நீண்ட நெடிய ஆர்வமுள்ள மனிதர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவருடன் நான் அவர் சொன்னபடி ஒரு சில மாதங்களே பழகியுள்ளேன். அவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ன்ற மாதிரி எல்லா துறையிலையும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்மீகம் அறிந்த தெரிந்த சான்றோர்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்கும் ஜோதிடர் அறிஞர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை முறித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கருத்தரங்கிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் காலை 5 மணி முதல் மாலை வரை உள்ளது. பல்வேறு துறையிலே வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருந்தாலும் ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஜோதிடம், ஜோதி இடம், ஜோதி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை உங்களிடம் பார்க்க முடிகிறது. உங்களிடம் வருகின்ற மக்கள் பெரும்பாலும் மனதிலே பல பிரச்சனைகளையும் கவலைகளையும் சுமந்துதான் வருவார்கள். ஏதோ கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டம், கல்யாணம் ஆகலை, இல்லை வேறு குடும்ப பிரச்சனை, இது மாதிரி வருவாங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாகவும் அதை நிவர்த்தி செய்யவும் அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவதுடன், அதாவது பாசிட்டிவாக பேசி அனுப்புறதை விட அதுக்கு சில வழிமுறைகளையும் நிவர்த்திகளையும் கூறி அனுப்புகின்றீர்கள். அப்போது அவர்களுடைய மனம் இலகி உங்கள் போன்ற சான்றோர்களை மெச்சுகின்றனர். அவங்க ஐயா சொன்ன மாதிரி 90% உண்மையாக தான் இருப்பாங்க, 10% தான் ஏதாவது இருப்பாங்க. நம்ம பெருசு தான் எடுத்துக்கணும், மொழியை சின்னதாக எடுத்துக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம எப்பவுமே. அதனால் உங்களை அணுகி வர்ற பயனாளிகளுக்கு மன அளவிலும் மற்றும் செயலிலும் உங்களுடைய
விளக்கங்களையும் தெளிவான அறிவுரையும் வழங்கி அவர்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.